ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி. 24வது ஜோதிட கருத்தரங்கில் நம்முடைய ஜோதிட பேராசனும் சிறந்த ஒரு ஜோதிட வல்லுநருமாக இருக்கக்கூடிய நிறைய ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வெள்ளையனை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மகிழ்விக்கப்படுகிறது. அதாவது ஒரு 3 நாளைக்கு ஒரு ஜாதகம் போட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 30-40 பேர் ஆய்வு பண்றாங்க. ஆய்வின் முடிவுல இறுதியா அவர் ஐயா சொல்லுவாரு, அது உண்மையான விஷயம். இப்ப ஆய்வு பண்ணவங்கெல்லாம் எப்படி இருக்கும், நம்முடைய கருத்து சரியா இருக்கான்னு அவங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்படி ஒரு 100 ஜாதகம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு விதி நமக்கு செயல்படும். அந்த செயல்படுறது அது நீங்க ஜாதகம் அடுத்த ஜாதகத்தை பார்க்கும்போது அதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். என்னுடைய குருநாதர் ஜோதிட செம்மல் திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். இங்கே 24வது ஜோதிட கருத்தரங்கை தலைமை பொறுப்பேற்று நடத்தும் சனி பகவானுடைய காதலன் சனி பகவான் தான். ஆமா, ஐயா பெரியசாமி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய தலைப்பு ராஜ யோகம் தரும் தசா புத்திகள். முதல்ல நம்ம லக்ன ரீதியாக சுப மற்றும் அசுப கிரகங்களை பிரிக்கணும். இயற்கை சுபர் தானே, என்ன பண்ணிடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது வேலையை செய்யணும். லக்ன ரீதியாக சுப கிரகம் அசுப கிரகம் பிரித்து எடுத்து நீங்க பலன் சொல்லும் போது பலன் துல்லியமாக வரும். நம்ம இயற்கை சுபர் இயற்கை அசுபர் எடுப்போம். குரு புத்தி நடக்குதுன்னா எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சிடாது. சுக்கர புத்தி நடக்குதுன்னா எல்லாத்துக்கும் வாரி கொடுத்துடாது. புதன் புத்தி நடக்குதுன்னா எல்லாத்துக்கும் அறிவாற்றலை கொடுக்காது. புதன் திசையோ புதன் புத்தியோ நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் அறிவாற்றலை கொடுக்காது. அதே மாதிரி சனி திசை சனி புத்தி நடக்குது, தொழில ஒவ்வொன்று கொடி கட்டி வருவோம் அப்படின்னா, முதல்ல நம்ம எந்த லக்னத்துல பிறந்திருக்கோம், இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள், நன்மை செய்யக்கூடிய பாவ அதிபதிகள், இப்படி பாவ அதிபதிகள் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பலன் சொல்லும் போது இன்னும் துல்லியமாக பலன் வரும். இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன தசா புத்திகள் நடைமுறையில் வந்தால் என்னென்ன பலன் அப்படின்றத தெளிவா கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல மேஷ லக்னத்துல எடுத்துக்குவோம். மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள், முதன்மையான நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரன் தான். இவங்களுக்கு வேற அசுப ஆதிபத்தியம் கிடையாது. அடுத்தது சுக்கிரன், இவருக்கும் அசுப ஆதிபத்தியம் கிடையாது. ஆனா ஒரு சில ஜோதிட ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2க்கும் 7க்கும் அதிபதி சுக்கிரன் மாரகத்தை செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. முற்றிலும் இது ஒரு மாறுபாடான கருத்து. இப்போ 2ஆம் அதிபதி சுக்கிரனா இருக்குது மேஷத்துக்கு. அப்ப அவருடைய புத்தி நடந்தா என்ன ஆகும்? திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்துக்கு அவரு அதிபதி. திருமணம் நடக்கும், குடும்ப ஒற்றுமை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். பணம் எங்கேயாவது வெளியில லாக்கா இருந்த கொடுத்த பணத்தை திருப்பி உங்ககிட்ட வந்து சேர்த்துரும். இப்போ சுக்கிரன் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க சுவர். யாருக்காவது மேஷ லக்னம் சுக்கிர புத்தி நடக்குதான்னு பாருங்க. அடுத்தது 3ஆம் தரமான சுபக்கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. அவருக்கு ஏங்க 3ஆம் தரம்? முதல்ல சூரியன் சந்திரன், இவருக்கு அசுபாதிபத்தியம் கிடையாது. அதன் பிறகு சுக்கிரன், இவருக்கும் அசுபாதிபத்தியம் கிடையாது. ஏன்னா ஒரு கூற்று இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா 2 7ம் சம்பந்தப்பட்ட மாரகம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. ஆனா அது முறைப்படி, அதாவது என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்துருக்கேன், நடக்கல. அதுபோல இப்ப பாக்கியாதிபதியான குருவுக்கும் ஒரு சுபாதிபத்தியம், அடுத்தது இன்னொரு அசுபாதிபத்தியம் இருக்குது 12ஆம் இடம். அப்போ அந்த குரு திசை நடக்குது அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தந்தையை விட்டு பிரிஞ்சு வெளியில போயிடும். தசா நடந்தாலும் சரி, புத்தி நடந்தாலும் சரி. அப்ப தந்தையை விட்டு பிரிஞ்சு வெளியில போகக்கூட அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைக்கும். நல்ல முன்னேற்றம், வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம், நல்ல பெயர் புகழ் இதெல்லாம் ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்மீக சேவைகள், கோவில் திருப்பணிகள் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது இப்போ இந்த சந்திர திசை, மேஷ லக்னத்துக்கு சந்திர திசை. சந்திரன் யாரை பார்த்தீங்கன்னா 4க்கு உண்டான கிரகம் தான். அப்போ அந்த திசை நடக்குது, அந்த புத்தி நடக்குது அப்படின்னா வண்டி வாகன யோகம் உண்டாகும், சொத்து சுகங்கள் சேர்க்கை உண்டாகும், வீடு கட்டுவாங்க. இது போன்ற பலன்களை சந்திரன் மேஷ லக்னத்துக்கு கொடுத்தே ஆகணும். ஆனா சந்திரன் பாதிக்கப்படக்கூடாது.
இந்த யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் பாதிக்கப்படக்கூடாது. அடுத்து சூரியன். இந்த சூரியன் யாருன்னா பூர்வ புண்ணியாதிபதி. நமக்கு அந்த பூர்வ புண்ணியம்னு ஒன்று இருக்குது. போன ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமை இதுக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடியது சூரியன். இதுக்கு ஒரு வாக்கியமே இருக்கு இல்லைங்களா? ஜாதக நோட்டு எடுத்தீங்கனாலும் அது ஒரு வாக்கியம் இருக்கும். ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குல சம்பத்தாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியத ஜென்ம பத்திரிக்கை. அப்போ உங்களுக்கு பட்டம் பதவிகளை தேடி கொடுக்கக்கூடியது மேஷ லக்னத்துக்கு சூரியன். அப்போ அந்த சூரிய திசையோ சூரிய புத்தியோ நடைமுறையில் வந்தால் புத்திர பாகியத்தை கொடுக்கும், பூர்வீக பிரச்சனையை சரி பண்ணும். ரெண்டாவது பட்டம் பதவிகளை கொடுக்கும், அரசியல்லையோ அல்லது அரசு வேலையிலையோ பட்டம் பதவிகளை கொடுக்கும். மேற்கொண்டு நீங்கள் ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரமோஷன், கூடுதல் பொறுப்பு, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சூரியனுடைய திசை சூரியனுடைய புத்தி மேஷ லக்னத்துக்கு நடைமுறைக்கு வர வேண்டும். அடுத்து நம்ம சுக்கிரனை ஏற்கனவே சொல்லிட்டோம். சுக்கிரன் குடும்பத்தை உண்டாக்கும், வருமானத்தை கொடுக்கும். பணம் எங்கேயாவது லாக் ஆச்சுன்னா திரும்பி அந்த பணத்தை உங்களிடம் ஒப்படைச்சிடும். அடுத்தது திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தும். வெளிவட்டார பழக்கவழக்கம், கூட்டு தொழில், வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் இந்த சுக்கிரன் செய்யும். அந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் எனக்கு 12ல் போய் உச்சமாயிடுச்சிங்க அப்படின்னா அவுட் ஆகிடும். குடும்பம் அவுட்டு, பணம் போயிடுச்சு. ரெண்டாவது திருமண வாழ்க்கையும் டைவர்ஸில் நிற்கும். கூட்டு தொழில் செஞ்சு அதுலேயும் கேஸ் நடக்கும். 12ல் உச்சம் தானே, 12ஆம் இடத்துல வேலை தான் செய்யும். அந்த வகையில் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் நீங்கள் ஆதிபத்திய ரீதியாக நல்லவர் தீயவர்னு கணக்கெடுத்து நீங்கள் பலன் சொல்லும்போது இன்னும் தெளிவாக துல்லியமாக பலன் சொல்ல முடியும். சரி, அடுத்தது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு முழுக்க முழுக்க சுபகிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனும் சனியும் தான். அதன் அடுத்தது சூரியன். இப்போ மேஷ லக்னத்துக்கு சொன்னோம் இல்லைங்களா, மேஷ லக்னத்துக்கு செவ்வாயை சொல்லலை. என்ன காரணம்? அவர் ஒரு பாவக்கிரகம். லக்ன ரீதியாகவே பாவகிரகம் தான், இயற்கையாகவே பாவி தான், லக்ன ரீதியாகவும் அவர் பாவி தான். அவரை லக்னாதிபதினு தயவு செய்து எடுக்காதீங்க, எடுத்து பலன் சொல்லாதீங்க. எடுத்து பலன் சொன்னீங்கன்னா பலன் மாறும். ஒரு மீட்டிங்கில் அப்படி தான் பேசிட்டு போனேன். பேசிட்டு போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு மதுரையிலேருந்து போன வருது. செவ்வாய் புத்தி ஓடிட்டே இருக்குது மேஷ லக்னத்துக்கு. என்ன காலில் அடிபட்டுச்சான்னு, ஒரு வாரம் ஆகுதுங்க ஆக்சிடென்ட் ஆகி அப்படின்னா. லக்னாதிபதி கொடிய பாவின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாப்புல. அந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கு இன்னொரு அசுப ஆதிபத்தியம் வருது அப்படின்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய சுபத்தன்மையை குறைச்சிருங்க. நீங்க குறைச்சிருங்க. நம்ம ஜோதிடர்கள் நாம தான் அதை பிரிச்சு பார்த்து எடுக்கணும், பலன் எடுக்கணும். அடுத்து இப்போ ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி கொடிய பாவி தான். ஒரு அசுபாதிபத்தியம் வருது அவருக்கு. லக்னத்துக்கு அவர் தான், 6ஆம் இடத்துக்கு அவர் தான். அப்போ இந்த 6ஆம் இடத்த வேலை யார் செய்வா? அவர் தான் செய்யணும். சரி, அடுத்தது இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதனும் சனியும் முழுக்க முழுக்க யோகத்தை செய்யக்கூடிய கிரகம். புதன் திசை வரணும் ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும். புதன் திசை வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? குடும்ப ஒற்றுமை உண்டாக்கும், குடும்பத்தை அமைத்து கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். அடுத்தது 5ஆம் இடமும் இதில் சேர்ந்து செயல்படும். என்ன பண்ணும்? பட்டம் பதவிகளை கொடுக்கும், புத்திர பாக்கியத்தை உண்டாக்கும் இவருடைய தசை புத்தி காலங்களில். அடுத்தது இவருடைய இன்னொரு நட்பு கிரகமான சனி பகவானுடைய தசை வரும். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா இயற்கையாகவே இந்த ரிஷப லக்னத்துக்கு மட்டும்தான் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு. வேற எந்த லக்னத்துக்கும் இருக்காது. 9க்கும் 10க்கும் ஒரே கிரகம் தான். அப்ப 2 வேலையும் சேர்ந்தே செய்யணும். அப்ப அந்த சனி புத்தி வரும்போது என்ன ஆகுன்னா, இதுவும் பட்டம் பதவிகளை கொடுக்கும், மதிப்பு மரியாதைகளை கொடுக்கும், ஆன்மீகத்தில் ஈடுபட வைக்கும், ஆன்மீக சேவைகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும், தொழில் வேலை உத்தியோகம் இதெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த சனி பகவானுடைய புத்தி. இன்னும் ஒரு சில ஜோதிடர்கள் என்ன சொல்லுவீங்க, அது பாதகஸ்தானம், பாதகம் செஞ்சிருமோ, பயப்பட வேண்டாம், பாதகமெல்லாம் நடக்காது. பாக்கியாதிபதி ஒருபோதும் பாதகத்தை செய்ய மாட்டார். அடுத்து நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குரு லாபாதிபதியாக வரும். இவருக்கு ஒரு சுபாதிபதி இருக்கு. ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் இந்த குரு ஆதிபத்தியம் பெறுகிறார். அப்புறம் அவருடைய தசையோ புத்தியோ நடக்கும் காலத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8ம் 11ம் 2ம் சேர்ந்தே செயல்படும். எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க, பணம் முதலீடு போடுறீங்க அப்படின்னா ஒரு வகையில் கொடுத்துரும். பணத்தை கொடுத்துட்டு அதன் மூலிமா வம்போலக்க கொண்டு ஜாயின் பண்ணி விடும். இப்போ 11ஆம் இடம் என்பது யாருன்னா நண்பர்கள், பெண்கள், தகப்பன் வழி உறவுகள்,
உங்க கூட பிறந்த மூத்த சகோதரன் சகோதரி இவங்க மூலியமா சிக்கல்களை கொடுத்துரும். உங்களுக்கு தேவையான லாபத்தையும் கொடுத்துரும். கொடுத்து வருத்தப்பட வைக்கும். கொடுத்துரும். அந்த பணம் எந்த முறையில் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இப்படிலாம் போட்டு நோண்டுறதுக்கு நம்மளை வறுத்தெடுக்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருப்பாங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் சூரிய திசை ரிஷப லக்னத்துக்கு சிறப்பான திசை தான். சுக்கிரன் சூரியன் பகையினாலும் சொல்லலாம். ஆனால் சூரியனுக்கு வேற அசுவாதிபத்தியும் கிடையாது. சூரியன் நல்லா இருந்துட்டாருன்னா நல்ல மாடி வீடு, நிலபுலங்கள், தோட்டம், விவசாயம் இதெல்லாம் சிறப்பாக வச்சுருப்பாங்க ரிஷப லக்னக்காரன். அடுத்து மிதுன லக்னம். மிதுன லக்னம் அந்த 4 மூலையிலையும் இருக்கிற லக்னம் கடைசி வரைக்கும் நம்பியே ஏமாறும். 4 மூலையில் லக்னம் அமைஞ்சு போச்சுன்னா கடைசி வரைக்கும் நம்பி தான் ஏமாறணும். என்னங்க சொல்றது ஏதாவது சரியா வருதுங்களா? மூடி உள்ள போயிட்டு இருக்கான். மிதுன லக்னம் அதாவது 11ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி செவ்வாய். 11ஆம் இடம் என்பது நம்பிக்கை, 6ஆம் இடம் என்பது துரோகம். அப்போ நண்பன் துரோகம் பண்ணுவான், பெண்கள் துரோகம் பண்ணுவாங்க, கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் துரோகம் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த கூட்டு தொழில் சொல்றோம் இல்லையா, அதுலயும் துரோகம் நடக்கும். இது மனைவியாகவும் இருக்கலாம், மற்ற உங்களுடைய உறவினராகவும் இருக்கலாம். உங்களுக்கு துரோகம் பண்றது இவங்க தான். 6-11 சம்பந்தப்பட்டு அவருடைய தசை நடக்கணும். அதாவது மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி நடக்குது அப்படின்னால் கண்டிப்பா இதுல ஒண்ணு நடந்தே தீரும். ஆனா 11ஆம் இடமும் சேர்ந்து செயல்படும். இதுல இப்போ ரிஷப லக்னத்துக்கு சொன்ன மாதிரி 11ஆம் இடத்துக்கு உண்டான பலனையும் கொடுத்துரும், லாபம் கொடுத்துரும், வெற்றியை கொடுக்கும். இந்த 6ஆம் இடம் என்றது போராட்டம் இல்லையா, போராட்டத்துக்கு பின் அந்த வெற்றி கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். சரிங்க, அடுத்தது இதுல செவ்வாய் பார்த்துட்டோம். இதுல சந்திரன் முழுக்க நன்மை செய்யக்கூடிய கிரகம். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு அதிபதி அவர் தான். வருமானத்தை கொடுக்கணும், குடும்பத்தை கொடுக்கணும், நல்ல பேச்சாற்றலை கொடுக்கணும். 2ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் முழுக்க ஒரு சுப கிரகம். தயவு செய்து நீங்க மாரகாதிபதினு யாருமே எடுக்காதீங்க. உங்களுக்கு லக்னத்துக்கு மாரகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா 8 கூடையரும் பாதகாதிபதி தான் மாதகத்தை செய்வார்கள். அப்படி இல்லை அப்படின்னா ராகுக்கு அது 8லயோ பாதகத்திலேயோ உட்காந்துச்சுன்னா மாரகத்தை செய்வார்கள். மற்ற கிரகம், மற்ற ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் மாரகத்தை செய்யாது. ஆனால் இதுல பாதகாதிபதினு பார்க்கும்போது குரு பாதகாதிபதி வருவார். மிதுன லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி வருவார், சனி அஷ்டமாதிபதி வருவார். இவங்க 2 பேர்த்துக்கும் அந்த பவர் உண்டு. அடுத்து சந்திரன் முழுக்க சுப கிரகம். சந்திரன் நல்லா இருக்கணும். அவருடைய திசை நடைமுறையில் வந்துச்சுன்னா வருமானம் சிறப்பாக இருக்கும், வசதி வாய்ப்புகள் உண்டாயிடும், பொன்பொருள் சேர்க்கை உண்டாகிடும். அதாவது மிதுன லக்னத்துக்கு சந்திரன் நல்ல நிலைமையிலிருந்து அவருடைய திசை புத்தி நடக்கும் காலங்களில் இந்த பலன் கண்டிப்பாக நடைபெறும். அதாவது மிதுன லக்னத்துக்கு சூரியன் ஒரு பாவ கிரகம், 3ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறதுனால சூரியன் ஒரு பாவ கிரகம். அவருடைய தசை புத்தி காலங்களில் வீண் அலைச்சல், இடமாற்றங்கள் இது மட்டும்தான் நடக்குமே தவிர மற்றபடி யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு இல்லை. அடுத்து புதன் திசைன்னு பார்க்கும்போது லக்னாதிபதி அவர் தான், 4ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. இப்போ இந்த லக்னத்துக்கு முதன்மையான சுபக்கிரகம் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி தான். மிதுன லக்னத்துக்கு முதன்மையான சுபக்கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன், அடுத்தது 2வது பட்சமாக சந்திரன், 3வது பட்சமாக சுக்கிரன், 4வது பட்சமாகத்தான் சனி பகவான். ஏன்னா ஒரு பாக்கியாதிபதியும் வராரு, அஷ்டமாதிபதியும் வராரு. அப்படிங்கும்போது 4வது ஒரு மதிப்பீட்டில் அவர் இருக்கார் சனி பகவான். சரிங்க, இவருடைய புதன் திசை நடைமுறையில் காலத்துக்கு வரும்போது சொத்து சுகங்கள் ஏற்படும், வாகன யோகத்தை கொடுக்கும், சொந்த வீடே இல்லைங்க நான் வீடு கட்ட போறாங்கன்னா புதன் திசை புதன் புத்தி நடைமுறையில் வரணும் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்தால் இவங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த புதன் திசை. சந்திர திசையும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். அடுத்தது இதுல சுக்கிர திசை நடைமுறைக்கு வரணும். சுக்கிர திசை நடைமுறைக்கு வரும்போது ஆள் சொந்த ஊர்ல இருக்க மாட்டாப்புல, வெளியே போயிடுவார். அப்படி யாராவது இருக்கீங்களா ஐயா? மிதுன லக்னம் சுக்கிர புத்தி புதன் திசை நடக்குது. புதன் திசையில எவ்வளவு நாள் ஆகுது நடந்துப்ப? திசையே முடியுதா? புதன் நல்லா இருந்தா யோகத்தை கொடுத்துருப்பாரு. கூட யாரு இருக்கிறாங்க?
சூரியன் சேரக்கூடாது. சூரியன் சேரக்கூடாது ஐயா. சூரியன் அடிக்கடி அந்த புதனோட சேர்ந்துக்கிட்டே போயிட்டு முன்ன பின்ன போயிட்டே இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அஸ்தமனமாகும், அடிக்கடி வகரமாகும். இந்த வேலையெல்லாம் இப்ப இந்த யோகத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வாய்ப்பு இல்லை. புதன் திசையில புதன் புத்தியில வண்டி வாகன யோகம் கிடையாது. ஆமா, மண்மனை யோகம் கிடையாது. வீடு கட்டக்கூடிய அமைப்பு கிடையாது. ஏன்னா சூரியன் கூட சேர்ந்தா அஸ்தமனம் அமைப்பு. அந்த கிரகத்துக்கு பவரே இல்லாம போயிடும். சரி, உடல்நிலை பாதிக்காத வரைக்கும் சந்தோஷப்பட்டு பாதிக்கப்பட்டுச்சா சந்தோஷம். சரி விடுங்க. கோயில் கட்டுவார். சரிங்க. அடுத்தது வந்து இப்ப இந்த மிதுன லக்னத்துக்கு குரு நல்ல நிலைமையில இருக்கணும். பாதகாதிபதி தான், உயிரை எடுக்கக்கூடிய மரணத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்ட கிரகம் தான். அவர் நல்லா இருந்தா தான் அங்க திருமணம் நடக்கும். அவர் நல்லா இருந்தா தான் அங்க தொழில் வேலை உத்தியோகம் அமையும். பாதகாதிபதின்றதால கெட்டு போயிடலாமா? கெட்டு போச்சுன்னா மனவளுக்கு போச்சு, தொழிலும் அவுட்டு. கை கட்டி வேலை தான் பார்க்கணும். சுயமா தொழில் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்காது. அப்போ இந்த பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் நல்ல நிலைமையில் இருக்கும்போது தான், மிதுன லக்னத்தை பொறுத்தவரை குரு நல்ல நிலையில் இருக்கும்போது தான் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், தொழில் வேலை உத்தியோகம் சிறப்பாக நடக்கும். ஆனால் இருந்தாலும் பாதகத்தை செய்யும். பாதகம்னா என்னங்க? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, வம்பு வழக்கு, அல்லது தொழில் வேலை உத்தியோகம் பார்க்குற இடத்துல மேலதிகாரிகளோட பிரச்சனை. என்ன, அதாவது கடுமையான பணிச்சுமையை கொடுப்பாங்க. ரெண்டாவது அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றுவாங்க. இதுதான் வந்து பாதகம். அப்போ நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னா தொழில் ரீதியான சிக்கல், வேலை உத்தியோக ரீதியான சிக்கலை சந்திப்பீங்க. சரிங்க. இப்போ அடுத்தது சனி பகவான். மிதுன லக்னத்துக்கு சனி பகவான் யார் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். ஒரு நன்மையும் ஒரு தீமையும் செய்யணும். இப்போ 9ஆம் இடமா அப்படின்றதால பாக்கியத்தை கொடுக்கணும். யாரு? புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். அடுத்தது 8ஆம் இடம் வருது இல்லைங்களா? அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வராத சூழ்நிலை உண்டாகிடும். 9ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதியாக வர காரணத்தால தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஆகாது, பிரிஞ்சுதான் இருக்கும். அப்படி பிரியாம இருந்தால் தந்தைக்கு முன்னேற்றம் இருக்காது. தந்தை மகன் உறவில் விரிசல் கண்டிப்பா உண்டாயிடும். இப்போ உங்க லக்னத்துல இதே பார்த்துட்டு வரீங்க. சரிங்க. இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருக்காரு இல்லையா? ஒரு சுபர் சுமாரா இருக்கும். பரவாயில்ல பரவாயில்ல, சுமாரா இருக்கும். ஆனா இருந்தாலும் அவரும் விரையாதிபதி. மிதுன லக்னத்துக்கு அவரும் விரையாதிபதி. குழந்தைகளை கொடுத்து குழந்தைங்க மூலியமா சிக்கல் கொடுக்குறது, வம்பு வழக்கு கொடுக்கறது, பிரச்சனை கொடுக்கறது, விரைய செலவு, மன உளைச்சல் எல்லாத்தையும் கொடுக்கும் இந்த சுக்கிரன். ஆனா ஒரு வகையில எனக்கும் புத்திரம் உண்டு அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம். எனக்கும் பிள்ளைங்க உண்டு அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம். இது மிதுன லக்னத்துக்கு உண்டான பலன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடக லக்னம். இங்கதான் நீங்க வந்து தெளிவா உங்களுடைய புத்தி கூர்மையும் அறிவாற்றலையும் தெளிவா புகுத்தணும் ஜோதிடத்தில். கடக லக்னம் லக்னாதிபதி சந்திரன் தான். அவரு சுபர். கடக லக்னத்துக்கு சந்திரன் சுபர், அடுத்து சூரியன் சுபர், அடுத்து செவ்வாய் சுபர். இன்னொரு அதாவது கடைசி இன்னொரு கிரகத்தை சொல்லணும்னா குருவை சொல்லலாம். ஏன்னா ரோகாதிபதியா இருந்தாலும் பாக்கியத்தை கொடுப்பாரு. அந்த வகையில இப்போ இந்த கடக லக்னத்துக்கு சந்திரன் நல்ல நிலைமையில இருந்துட்டாருன்னா ஜாதகருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் பெரும்பளவுக்கு வராது. ஆனா மன ரீதியான பிரச்சனைகள் சஞ்சலங்கள் இருந்துட்டே இருக்கு. அடுத்து கடகமே போகலன்னா நான் அதுக்குதான் சாப்பிட்டு தெம்பா பேசுறேன். சரி, கடகத்தை சொல்லி முடிச்சிடறேன். அடுத்து கடக லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி சூரியன். இவருக்கும் அசுபாதிபத்தியம் கிடையாது. சூரியன் நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான். கடக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சூரியன். இவர் நல்ல நிலைமையில இருந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு அந்த சூரிய திசையோ சூரிய புத்தியோ வரும்போது பணத்தை கொண்டாந்து கூட்டிடும், வருமானத்தை கொடுத்துரும். இது வரைக்கும் வேலைக்கே போகல, இல்ல வேலைக்கு போன என் சம்பளத்தை பூரா பிடிச்சி வச்சுட்டாங்க,
சூரிய புத்தி சூரிய திசை வந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க. அடுத்து 4ஆம் இடம். இதில் தான் நீங்கள் மெயினாக தெளிவாக எடை போடணும். கடக லக்கணத்துக்கு சுக்கிரனை. 16 கோடி ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துக்கிறார். ஏன்னா பாதகாதிபதி சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. 11ஆம் இடம் சரலக்கணத்துக்கு பாதகத்தை செய்யும். நம்பிதான் ஏமாறணும். 11ஆம் இடம்ன்றது நம்பிக்கை. பாதகாதிபதியா வர்றதுனால என்ன ஆகும்னா நம்பிக்கை துறக்கணும். சுக்கிர தசை வந்துச்சுன்னா நாம ஏன்டா உசுரோட இருக்கிறோம்னு நினைக்க வந்துடும் கடக லக்கணத்துக்காரங்க. இங்க யாராவது இருக்கிறீங்களா கடக லக்கணம்? சரிங்க. இதுல வந்து முழுக்க முழுக்க பாவகிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் ஒண்ணு, கடக லக்கணத்துக்கு. அடுத்தது சனி ஒண்ணு. இந்த 2 கிரகம் முழுக்க முழுக்க பாவகிரகம். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் ஒரு வகையில நன்மை செய்யும். வீடு, மண்மனை, சொத்து சுகங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட இருக்கிற கூட்டாளியால கொண்டு போய் படுங்குழியில் தள்ளிவிட்டு நம்பி ஏமாறுதல் இது போன்ற விஷயங்களை இந்த கடக லக்கணத்துக்கு சுக்கிரன் 100% செய்யும். இல்லைங்க நான் யார்ட்டையும் பணம் கொடுக்கல, எந்த வம்பு வழக்கும் போக மாட்டேன், எங்க அண்ணன் தம்பிக்கிட்ட நான் பிரச்சனைக்கு போக மாட்டேன் அப்படின்னா உடல் ரீதியான கொடுக்கும் பாதிப்பு, கடுமையான பாதிப்பு கொடுக்கும். அடுத்து இந்த கடக லக்கணத்துக்கு முழுக்க முழுக்க யோகாதிபதி செவ்வாய். ஒரு 5ஆம் இடத்துக்கு ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதி. 5க்கும் 10க்கும் அதிபதி. இதுக்கு வந்து இயற்கையாகவே சக்கரவர்த்தி யோகம் உண்டு. 5ம் 10ம் சம்பந்தப்பட்டுச்சுன்னா சக்கரவர்த்தி யோகம் உண்டு. ஆனா இந்த 2 ஆதிபத்தியத்துக்கும் ஒரே கிரகம் செவ்வாய். கடக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். கொஞ்சம் கூட பாதிக்கக்கூடாது. 6 8 12 மறையக்கூடாது. வக்கரம், நீசம், அஸ்தங்கம் இப்படி ஆகக்கூடாது. அவர் மட்டும் உச்சமாயிடுச்சுன்னா ஓஹோன்னு இருக்கும். இப்போ சக்கரவர்த்தி யோகம்னா ஒரு கிராமத்துக்கு தலைவர், இல்லை கிராம நிர்வாக அதிகாரி, நல்ல அரசியல்ல கொடிக்கட்டு பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கிடும் கடக லக்கணத்துக்கு செவ்வாய். அடுத்தது இதுல என்ன கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சனி. முழுக்க முழுக்க கொடுத்து கெடுத்துரும். கல்யாணம் பண்ணி வச்சு சன்னியாசா போக வேண்டியதுதான், இல்லை பெண்களால் அசிங்கப்பட்டு போக வேண்டியதுதான் கடக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும். சனி புத்தி நடக்குதுன்னா எச்சரிக்கையா இருக்கு சொல்றேன். நீங்க பாக்குற ஜாதகத்துல கடக லக்கணத்துக்கு சனி புத்தியும் சுக்கிர புத்தியும் நடக்குதுன்னா பொம்பளைகிட்ட எச்சரிக்கையா இருங்க, இல்ல கூட பிறந்தவங்கிட்ட எச்சரிக்கையா இருங்க. பங்காளி வழியில கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. 7ஆம் இடம்ன்றது தகப்பன் வழி உறவு, அப்பம் கூட பிறந்தவங்க, அவங்க வழியில கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஜாமீன் போட்டுறாதீங்க, பணம் கொடுக்கல வாங்கல வச்சுக்காதீங்க. இதை அப்பதான் சொன்னார எப்படி சொன்னீங்க? 16 கோடி கோடி போச்சு. திசையும் பாருங்க அஷ்டமாதிபதி திசை, புத்தியும் பாருங்க பாதகாதிபதி புத்தி. சுக்கிர புத்தின்றதால சுக்கிர புத்தியை நம்ம சாதாரணமா இடம் போடக்கூடாது. எடுத்த உடனே எல்லா ஜோசிக்காரங்களும் சொல்ற மாதிரி நம்மளும் சொல்லக்கூடாது. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். சுக்கிரன் நல்லது செய்யக்கூடிய கிரகமா கெடுதல் செய்யக்கூடிய கிரகமான ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா வந்து இது கடக லக்கணத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதி, கொடுத்து ஏமாத்திடும், ஆசையை காட்டி மோசம் பண்ணிடும். அடுத்து சிம்ம லக்கணத்துக்கு யோகத்தை தரக்கூடிய தசை புத்திகள். இப்போ சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன். அவருக்கு வந்து வேற எந்த அசுப ஆதிபத்தியமும் கிடையாது. அப்படிங்கும்போது சிம்ம லக்னத்துக்கு சூரியன் வந்து சுபகிரகமே. சூரியனுடைய தசையோ புத்தியோ நடந்தால் ஜாதகருக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்தது இதுல இன்னொரு சுபகிரகம் சிம்ம லக்னத்துக்கு, இன்னொரு சுபகிரகம் அப்படின்னு எடுக்கும்போது புதன் மற்றும் செவ்வாய். ஏன்னா புதன் வந்து தன லாபாதிபதி, செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகாதிபதினு சொல்லலாம். ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதி செவ்வாய். அந்த வகையில் 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் செவ்வாய் அதிபதி ஆகும்போது முழுக்க முழுக்க சுபர். அதாவது இயற்கை ரீதியாக பார்க்கும்போது பாவகிரகம் தான், லக்ன ரீதியாக பார்க்கும்போது அவர் சுபகிரகம். அப்போ செவ்வாய் திசை நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அத்தனையும் அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைச்சிடும். அதே போல் சொத்து சுகங்கள், மண் மனை வாகன யோகம் இது எல்லாத்தையுமே கொடுக்கும். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கிடக்கூடாது. அதே மாதிரி புதன் தன லாபாதிபதி, இவரும் வந்து பாதிக்கப்படக்கூடாது. பாதிக்கப்பட்டுட்டார் அப்படின்னா கண்டிப்பா வறுமையில தான் வாடும். அல்லது கூட பிறந்த உடன்பிறப்புகளால பல பிரச்சனைகளை அனுபவிக்கணும். இது போன்ற அனுபவம் இருக்கலாம் உங்களுக்கு? பாப்பா சரி அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்க. இப்ப இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு சுபகிரகம்னு சொல்லலாம், குரு சொல்லலாம். ஏன்னா பஞ்சம திரிகோணாதிபதி
இவரே அஷ்டமாதிபதியாக வராரு. அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னா இதுல பிள்ளைங்க ரீதியாக குழந்தைகள் ரீதியாக சரியான மன உளைச்சல். ஏன்டா அந்த பையனை பெற்றோம் நம்ம அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பையன் தகப்பனுக்கு நிறைய சிக்கலை கொண்டு வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான். அடுத்து பூர்வீகத்துல இவங்க இருக்க முடியாது. சிம்ம லக்னத்தில் போறதுக்கு பெருமளவு பூர்வீகத்தில் இருக்கிறது கஷ்டம். இடமாற்றம் பண்ணிடுவாங்க, இல்லை பூர்வீகத்தை வித்துருவாங்க, இல்லை அது மேல வம்பு வழக்கோ அல்லது கடன் சுமையை வாங்கி சிக்கலாகி எழுதி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. 8 நாளா முடக்கி வச்சிருப்பா. ஐயா சொல்லியிருக்காருல்ல, 8 நாளா முடைக்கிறோம். அந்த வகையில அதாவது குழந்தைங்களால இந்த 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் சம்மந்தப்படுது இல்லையா, குழந்தைங்களால நிறைய வம்பு வழக்குகளையும் அசிங்கம் அவமானங்களையும் சந்திக்கக்கூடியது. இந்த குரு திசையோ குரு புத்தியோ நடந்தால் சிம்ம லக்னத்துக்காரங்க கண்டிப்பா சந்திப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சிம்ம லக்னத்துக்கு புதன் திசை மற்றும் செவ்வாய் திசை, இந்த 2 திசையும் முழுக்க யோகத்தை கொடுக்கும். ஆனா இந்த 2 கிரகமும் ஜாதகத்துல நல்லா இருக்கும். பாதிக்கப்பட்டுச்சுன்னா இதுவும் போச்சு. அடுத்தது இன்னொரு சுபகிரகம் ஒன்று சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் தொழில் ஸ்தானாதிபதி. 3ஆம் இடம்ன்றது ஒரு சிறு பாதிப்பு கொடுக்கக்கூடிய இடம் தான். இருந்தாலும் தொழில் இவருக்கு வேலை உத்தியோகம் அமையணும் அப்படின்னா கண்டிப்பா சுக்கிரன் நல்லா இருக்கணும். திருமணத்துக்கு நீங்க சுக்கிரனை பார்க்க தேவையில்ல. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு நீங்க சுக்கிரனை பார்க்கவே தேவையில்ல. சுக்கிரன் நீசமானாலும் திருமணம் ஆகும். ஆனா சனி அவர் ரொம்ப ரொம்ப அதிக பலமும் பெறக்கூடாது, நீச்சத்துக்கும் போயிடக்கூடாது. சாதாரண நிலைமையில் இருந்துட்டாருன்னா இவங்க திருமண வாழ்க்கை சிறப்பு. நீச்சமாயிட்டாலும் போச்சு, உச்சமானாலும் போச்சு. சரிங்க, இப்போ சிம்ம லக்னத்துக்கு முழுமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படி பார்த்தீங்கன்னா புதனும் செவ்வாய் தான். இவங்க 2 பேரும் நல்லா இருந்துட்டால் கண்டிப்பா சிம்ம லக்னத்துக்காரங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடுவாங்க, வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. இந்த 2 கிரகமும் பலம் குறைஞ்சு போச்சு, மற்ற கிரகம்லாம் பலம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில இவங்களால வெற்றி பெறவே முடியாது, சாதிச்சு காட்ட முடியாது. அது போன்ற நிலை தான் மற்ற கிரகங்கள் உருவாக்கும். மற்றபடி இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் நிற்கக்கூடிய இடத்தினுடைய பலனை செய்வார்கள். அது சுபமாகவும் செய்வாங்க, அசுபமாகவும் செய்வாங்க. இது நட்சத்திர ரீதியாக நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். இங்கே யாராவது கன்னி லக்னம் இருக்கிறீங்களா? சரி, கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி முழுக்க ஒரு சுபகிரகம் தான். ஏன்னா 1-10 ஆதிபத்தியம் வருது. அதனால புதன் ஒரு முழுமையான சுபகிரகம். அடுத்தது சுக்கிரன் 2 மற்றும் 9 பாக்கியாதிபதி தானே, பாக்கியாதிபதி. இவரும் முழுக்க சுபகிரகம் தான். அடுத்தது இந்த லக்னத்துக்கு கன்னி லக்னத்துக்கு சந்திரன் ஒரு முழுமையான சுபகிரகம். அவருக்கு அசுபாதிபத்தியம் கிடையாது. லக்னாதிபதிக்கு பகைன்னு வரா நீங்க சொல்லிக்கலாம், ஆனா லாபஸ்தான அதிபதி அவருக்கு வேற எந்த விதமான அசுபாதிபத்தியமே கிடையாது. அதனால சந்திரனை கன்னி லக்னத்துக்கு முழுக்க சுபகிரகமாக எடுத்துக்கலாம். சரி, இதுல இவர்களுடைய திசை காலங்கள் வரும்போது இந்த சுக்கிர திசை வந்துச்சுன்னா யோகத்தை கொடுத்துருன்னு சொல்றோம் இல்லையா, கன்னி லக்னத்துக்கு கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ அவருடைய திசையோ அவருடைய புத்தி காலங்களையோ வரும்போது வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு அதிகமாக்கி கொடுத்துரும். 9ஆம் இடம் செயல்படுறதால கண்டிப்பா நீங்க ஆன்மீகத்துல ஈடுபடுவீங்க. அவருடைய திசை புத்தி காலத்துல ஆன்மீகத்துல ஈடுபடலாம். இப்போ இது போன்ற ஜோதிடத்திலையும் ஈடுபடலாம். ஏன்னா இது ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு கலை தான். அடுத்தது புதனுடைய திசையோ புதனுடைய புத்தியோ நடைபெறும் காலங்களில் உங்களுக்கு வேலை, தொழில், உத்தியோகம் இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு அமைஞ்சிடும். இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன், கூடுதலான பொறுப்புகள் கிடைச்சிடும். இந்த புதனும் சுக்கிரனும் கன்னி லக்னத்தை முடிஞ்ச வரைக்கும் கெடாம இருக்கணும். அதே போல சந்திரன் லாபாதிபதி. ஆனால் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடியது 11ஆம் இடம். அந்த சந்திரன் பாதிக்கப்படாம இருக்கணும் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இதுல செவ்வாய் முழுக்க பாவகிரகம், 2 அசுபாதிபத்தியம் ஆகுது. அதனால செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடக்கும்போது பூமிக்காரகனுடைய திசை புத்தின்னு சொல்லி நீங்க மண் மனை வாங்குவோன்னு சொல்லிவிடாதீங்க போச்சு. அதே போல இதுல பாத்தீங்கன்னா குரு ஒரு சுபாதிபத்தியமோ ஒரு அசுபாதிபத்தியமோ வாங்குறாரு. ஆனா குரு நல்லா இருந்தாதான் கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும். குரு பாதிக்கப்பட்டுட்டார் அப்படின்னா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் கொடுக்கவே செய்யும், சிக்கல்கள் வரவே செய்யும், கணவன் மனைவி உறவில் விரிசல் உண்டாகும். சரிங்க, இப்ப இந்த 2 ஆதிபத்தியம் வாங்குறாரு இல்லையா குரு கன்னி லக்னத்துக்கு, 2 ஆதிபத்தியம் வாங்குறாரு. அப்போ நல்லது செய்வாரா கெடுபலனை செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு புத்தி நடக்கும் போது கண்டிப்பாக வாகன யோகத்தையும் மண்மனை யோகத்தையும் வீடு கட்டக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். கொடுத்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை உண்டாகும்.
அடுத்தது தகப்பன் வழி உறவுகளால பிரச்சனைகள் உண்டாகும். கூட்டு தொழிலால சிக்கல்கள் வரும். கூட இருக்கிற நண்பன் என்ன பண்ணுவான், அவன் செஞ்ச தவிர உங்க மேல போட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான். மாற்றுறது நீங்க தான் நம்பி ஏமாறும். இது போன்ற நிலை தான் இந்த குரு பகவான் கொடுப்பாரு. அடுத்தது 5ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துக்கும் அதிபதி வர்றது சனி பகவான். கன்னி லக்னத்துக்கு 5க்கும் 6க்கும் அதிபதி. இவர் ஒரு நன்மையும் செய்வார், ஒரு தீமையும் செய்வார். பூர்வீகத்துல சிக்கலை முதல்ல உண்டாக்குவார் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து பிள்ளைங்களால பிரச்சனைகள் உண்டாகும், மன உளைச்சல் உண்டாகும், இல்லைன்னா பூர்வீகத்து மேல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இதெல்லாம் அவர்களுடைய தசை அல்லது புத்தி காலங்களில் இது நடக்கும். இவங்க என்ன பண்ணலாம், பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்துடலாம். எப்படியா இருக்கிறீங்க, பூர்வீகத்துல இருக்கிறீங்களா? அவர்லாம் எப்படி ஓடியாட்டார். ரைட். ஏன்னா வந்து கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு பூர்வீகம் செட் ஆகாது. ஒரு அசுபாதிபத்தியம் வருது, ஒரு சுபாதிபத்தியம் வருதுன்னா கண்டிப்பா அதெல்லாம் பிரச்சனை உண்டாகும். அந்த 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்தினுடைய வேலை செய்யும். சரிங்க. அடுத்தது துலா லக்னம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு சூரியன் ஒரு முழுக்க முழுக்க பாவை தான். ஏன்னா விரையாதிபதி வர்றதால முழுக்க முழுக்க கன்னி லக்னத்துக்கு சூரியன் கெடுபலனை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னே சொல்லலாம். அஷ்டமாதிபதி திசை வருது அப்படின்னா உங்களுக்கு எந்த வயசுல வரலான்னு கேட்டீங்கன்னா 60 தாண்டிடணும். 60 தாண்டி அஷ்டமாதிபதி திசை வருது அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க அதுக்குள்ளர என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து வச்சிருவீங்க, உங்களுக்கோ குடும்பத்துக்கோ பிள்ளைங்களுக்கோ. ஆனா இளமையிலேயே அஷ்டமாதிபதி திசை வந்துருச்சுன்னா சேமிப்பு இருக்காது, பொருளாதாரம் இருக்காது. திசை வர்றதும் நீங்க வந்து கொஞ்சம் கண்காணிச்சு பார்க்கணும். இளமையில பாக்கியாதிபதி திசை வரலாம், பஞ்சமாதிபதி திசை வரலாம், கேந்திர அதிபதிகளுடைய திசை வரலாம். ஆனா முதுமையாகும் போதுதான் அஷ்டமாதிபதி திசையோ ரோகாதிபதியுடைய திசையோ அப்போ வந்துச்சுன்னா நீங்க ஓரளவு சமாளிச்சிடலாம். அது வரைக்கும் நீங்க நல்ல தசா புத்தி வரும் காலத்துல சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம்.